Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்டில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐஐஎஃப்இ நம்ம சொல்லுவோம், விச் மீன்ஸ் வந்து இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐஎஃப்இ ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம், விச் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து ரெண்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் தான், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துக்கிறேன், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை வந்து இன்வோக் பண்ணும். இன்வோக் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்வோக்டு ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதாவது நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்னா உடனே கால் ஆயிடும், ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டாக கால் பண்ணுறதுக்கான ப்ராக்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணினா போடும் உடனே நமக்கு வந்து ரன் ஆயிடும். ஆனால் நார்மல் ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ் நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் அனானமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீவேர்ட் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் வந்து மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து this is a JavaScript ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து மை ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் இங்கே சேவ் பண்ணிங்கன்னா அங்கே அவுட்புட்டில் வந்து திஸ் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லி வந்திருக்கும். ஸோ இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரெண்டு ப்ராக்கெட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுக்காக, நெக்ஸ்ட் ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை வந்து இன்வோக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் டைப் பற்றி பார்க்கலாம். ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் வர நம்ம வந்து சம்திங் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா console.logல ஸோ திஸ் இஸ் ஏ செல்ஃப் இன்வோக்டு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கால் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து செகண்டாக ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். அந்த ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிடும், ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபைலில் சேவ் பண்ணால் மட்டும் போதும். நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு திஸ் இஸ் செல்ஃப் இன்வோக்டு ஃபங்க்ஷன் சொல்லி வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நீங்கள் கால் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து செகண்டாக ப்ராக்கெட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கும், ஓகேங்களா. நீங்கள் இன்கேஸ் வந்து ஏதாவது பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 10,20 கொடுத்து நீங்கள் வந்து வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன், டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்குமெண்ட் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நான் பாஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா.
ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல், நெக்ஸ்ட்டு வந்து லேப்டாப் நான் கொடுத்துக்கிறேன். இந்த 2 ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து சம் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எங்கே நான் பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் வந்து நம்ம வேல்யூ நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலோட ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 வச்சுக்கிறேன். 10,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் நம்ம கொடுத்துக்கலாம். லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 50,000 வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து வேல்யூ நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ண வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். மொபைல் அண்ட் தென் லேப்டாப் அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரைஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லெட் சம் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மொபைல், நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் ப்ரைஸ் அப்படிங்கிற வேரியபிளை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபைல் சேவ் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ அவுட்புட்டில் நமக்கு 60,000 சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் வந்துருக்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா டோட்டல் ப்ரைஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு டோட்டல் ப்ரைஸ் வந்து 60,000 வந்திருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த வேல்யூ ரிசீவ் பண்ணுறது, எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். சேம் வந்து இந்த கோடை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட் நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் நமக்கு இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. கிரேட்டர் சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இது சிண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் தென் ஈக்குவல் ஒரு கிரேட்டர் சிம்பிள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 2 வேரியபிள் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா. இன்கேஸ் வந்து சிங்கிள் வேரியபிள் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராக்கெட் நீங்கள் போட தேவையில்லை. இதுவே நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூ நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராக்கெட் வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈக்குவல் கிரேட்டர் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் நமக்கு சேம் அதே ரிசல்ட் தான் வந்திருக்கும். இன்கேஸ் வந்து நான் இன்னொரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஃபோன் வச்சுக்கலாம். ஐஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு 90,000 வச்சுக்கிறேன். 90,000. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த ஐஃபோனுங்கிற ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ஐஃபோன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 1,50,000 நம்மளுக்கு வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனுக்குள்ளாரே நம்ம வந்து இன்னொரு செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கோட் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கோட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. செகண்ட் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இதுலேயுமே நம்ம ஏரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ப்ரைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனில் கொடுத்துக்கிறேன். இதான் வந்து செகண்ட் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து நம்ம ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்குமெண்ட் வந்து இங்கே சம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ரைஸை ஆட் பண்ண ப்ரைஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கும். சரிங்களா. ஜஸ்ட் இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணால் மட்டும் போதும். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து சேம் அதே ரிசல்ட்டாக வந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன். ஒரு செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறது பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா.
ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வேல்யூ நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண கிடையாது. இப்போ நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை கெட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரிட்டர்னில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் கீவேர்டில் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வெல்கம் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இப்போ நார்மல் ஃபங்க்ஷன் நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கீவேர்டில் வெல்கம் ஜாவாஸ்கிரிப்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே தான் வரும். ஸோ அங்கே வந்து ஒரு வேரியபிள் மூலிமா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இங்கே தான் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட் ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் ஈக்குவல் மை ஃபங்க்ஷன். அப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன பண்ணுறேன்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபைல் சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் வெல்கம் ஜாவாஸ்கிரிப்ட் வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் நான் கொடுத்துக்கிறேன். வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் சொல்லி வந்திருக்கும். ஸோ இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனில் வந்து எப்படி நம்ம ரிட்டர்ன் வேல்யூ வந்து கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரிட்டர்னில் வந்து ஸோ வெல்கம் டு JavaScript ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து எதுவுமே வந்திருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ண ஃபங்க்ஷன் அவுட்புட்டு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுற நமக்கு எதுவுமே வந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே நமக்கு எந்த வேலையும் பிரிண்ட் ஆகலைன்னா நம்ம இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே நம்ம ரிசீவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நான் எங்கே ரிசீவ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து அவுட்புட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துடும். இந்த அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்துடும். நம்ம இதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்புட்டை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்து இன்வோக்டு ஃபங்க்ஷன் இன்வோக்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆகிற ப்ராக்கெட்டை நம்ம வந்து இன்வோக்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுனால நம்ம இன்வோக்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இமீடியட்லி இன்வோக்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணியிருந்தோம். அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம அந்த மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் தேர்டாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் கீவேர்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம். ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறதா நம்ம கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். சம்திங் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். சரி, நான் வந்து இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனுக்காக வந்து ரெண்டு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் ப்ரோக்ராம் நம்ம போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இங்கே
டேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கே டேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே 2 வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன டேபிள் வேணும், இப்போ 5th டேபிள் வேணுமா இல்லை 6th டேபிள் வேணுமா சொல்லிட்டு அந்த டேபிள் வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 டைம்ஸ் வேணுமா இல்லை வந்து 20 டைம்ஸ் வேணுமா சொல்லிட்டு நம்ம லிமிட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 6th டேபிள் வேணும். அந்த 6th டேபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 டைம் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதனால் 2 வேலையும் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிள் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்காக லிமிட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் பாஸ் பண்ணுற 2 வேல்யூயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டீக்கு போயிடும், அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா லிமிட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு போயிடும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் ஐயோட வேல்யூ வந்து 1ல இருந்து I less than or equal எனக்கு இந்த லிமிட் வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும். ஓகேங்களா, லிமிட் வந்து நம்ம என்ன வேணா கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம் இல்லை 20 கொடுக்கலாம், என்ன வேணா கொடுத்துக்கலாம். நமக்கு இந்த லிமிட் வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகணும். ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்காக வந்து I++ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்குள்ளார நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஐயோட வேல்யூ வரணும். ஓகேங்களா, ஸோ எப்படி நான் சின்டெக்ஸ் நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 வரணும். ஓகேங்களா, 1 into 6 = 6. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 into 6 = 12 வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 டைம்ஸ் வரணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு console.logல ஃபஸ்ட் நமக்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து 1 2 3 4 சொல்லிட்டு நமக்கு ஒரு சீக்வன்ஸாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்டு சிம்பிள் வரணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு இன்ட்டு சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன வரணும்னா டேபிளோட வேல்யூ வரணும். அந்த டேபிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற வேரியபிள் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே டி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவல் சிம்பிள் வரணும். ஓகேங்களா, அது வந்து நான் சிங்கிள் கோட்ஸுக்குள்ளார வந்து நான் ஈக்குவல் சிம்பிள் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அந்த ஐயோட வேல்யூவும் அந்த டியோட வேல்யூ மல்டிபிள் ஆகி நம்மளுக்கு வரணும். ஸோ இப்போ இங்கே I into T நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் மல்டிபிள் பண்ணுறதுனால ஒரு ப்ராக்கெட் கொடுத்து அந்த ப்ராக்கெட்குள்ளார I into T நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதை இங்கே ரிசீவ் பண்ணி நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்ம இங்கே ஒரு டேபிள் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நீங்கள் கால் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு நீங்கள் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நார்மல் ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டேபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம வந்து செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அந்த டேபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th டேபிள் வந்து 10 டைம்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 8th டேபிள் வேணும். ஸோ 8th டேபிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 20 டைம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து 8 நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20 டைம்ஸ் வேணும்னால 20 அப்படிங்கிற லிமிட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8th டேபிள் வந்து 20 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனில் நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சரிங்களா, செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் நேம் வச்சுன்னா கால் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே டேபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3rd டேபிள் வந்து எனக்கு வந்து ஒரு 8 டைம்ஸ் வரணும். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் 3rd டேபிள் வந்து நமக்கு 8 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து நீங்கள் கால் பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ அதுவே வந்து கால் பண்ணிக்கும். இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன். நமக்கு அந்த 8th டேபிள் வந்து 20 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ பை பை, see you.